சிஎம்சி ஜோசப் விஜய் அவர்கள் வந்து சிஎம் போஸ்டிங்ல உட்கார்ந்த உடனே சில சேஞ்சஸ் அண்ட் நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுல ஒரு முக்கியமான ஹைலைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 717 டாஸ்மாக் வந்து க்ளோஸ் பண்ணாரு. அது வந்து பொதுமக்கள் கிட்ட வந்து நல்ல ஒரு வரவேற்பு பெற்றது அப்படின்னு சொல்லலாம். எதனாலும் பாத்தீங்கன்னா நிறைய ஃபேமிலிஸ் இதனால அஃபெக்ட் ஆயிருந்தாங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா குடிமகன்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சோ குயிக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. லெட்ஸ் டைவ் இன்டு தி வீடியோ. குடியா உட்டினா உனக்கு நாளைக்கு கை கால் இழுத்துக்கும். காலையில எங்க கை உதறான். ஆனா விஜய் நல்லதான் செய்யறாரு. செஞ்சாலும் அவர் நன்மை செய்யறாரு, எல்லாம் பண்றாரு. ஆனா எங்களுக்கு காலையில ஒரு 12 மணினா கை காலெல்லாம் இழுத்துடு சாமி. பார்த்து நிதானிச்சு கடவுளே ஆண்டவரே நிதானி சொல்லு சாமி. ஆமா ஒரு அளவு சாமி. ஏதோ ஒரு வழி பண்ணி கை வைக்க கூடாது. ஆமா செத்துருவா நாளா செத்தே விடுவா. இதுல முட்டை ஒரு கை வைக்க சான்ஸே இல்ல. செத்துருவா. ஆமா என்னையா அவரு சிரிச்சுட்டே சொல்றாரு, நான் செத்துருவேன், நான் செத்தே போயிடுவேன் அப்படின்றான். ஜாலியா எடுத்துக்கிறானுங்கப்பா. இல்லாத நீங்க வாய முடியுமா? பாத்தியா சேஷ்டியா 20 கிலோமீட்டர் அவர் பண்ணிருக்காரு. எடுத்த உடனே அவர் ஒயின் ஷாப்ல கை வைக்கிறாரு. அதை பண்ண முடியுமா? நல்ல விஷயமா அது சொல்லுங்க. நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் இருந்தாலும் நாங்கள் வந்து மூட்டை தூக்குற ஆள், நாங்கள் தொழிலாளி. எங்கள் உடம்பு வலிக்கு இதை சாப்பிடாம எங்களால் இருக்க முடியாது. அது தப்பான கோரிக்கை. நான் தப்பா ஐ அக்ரி திஸ். இது வந்து உடம்பு வலிக்கு வந்து சில பேர் வந்து ட்ரிங்க்ஸை தான் எடுத்துப்பாங்க. அதாவது இந்த சரக்கு அடிக்கிறது கம்மி ரேட்ல வருது, அதெல்லாம் சரக்கு அடிக்கிறது அது காமன் ஆயிடுச்சு. அது மட்டும் தான் சொல்யூஷன் அப்படின்னா இல்ல. அதுதான் இங்க பிரச்சனை. இது குடிச்சாதான் எனக்கு சரியாகும் அப்படின்ற மென்டாலிட்டியை வந்து தூக்கி எரிஞ்சிருங்க அப்படின்றாங்க. இதுதான் என்னோட மெடிசன் அப்படின்றது வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் இங்க பிரச்சனை. அதுக்கு பின் வர விளைவுகள் வந்து யாரும் யோசிக்கிறது இல்ல. தப்பான கோரிக்கை. தப்பான கோரிக்கை உண்மைதான். இல்ல ஆமாமா இது அறிவுலாம் இருக்கலாம். ஒயின் ஷாப் இருக்கலாம். ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்க கூடாது. அவர் சொன்னார், அறிவுக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஸ்கூல் பக்கம் இப்போ நாங்கள் எங்கே போகிறது? நாங்க எங்க போறதுக்கு? நாங்க சொல்லு. எங்க போறது? எப்படி சாத்தியமா? இப்ப ஜெயிச்சிட்டாரு அவர். எப்படி சாத்தியமான்னு சொல்ற? ஜெயிச்சிட்டாருல இப்ப ஏன் பயப்படுறீங்களா? யாருமே பயம் வருதா? பயம். This is unwanted. அவர் இப்போ சிஎம் மாதிரி பாருங்க. ஜெயிச்சது எந்த கட்சியுமே இல்ல. கண்டிப்பா தளபதி நிஜமா அதுல தளபதி மட்டும்தான். கட்சி ஆரம்பிச்சு 3 கட்சி மாறி அவரு எங்க அவர் காதல போய் கத்திட்டு இருக்காரு. யாருக்கு வேணும்? மக்கள் யாருக்கு வேணும்? விடியார் யாருக்கு வேணும்? மக்கள் சொன்னது யாரு? இவர் ஆல்ரெடி ஹைல இருக்காருன்னு நினைக்கிறேன். திமுக யார் மூடுறது? ஜெஸ் சார். என் அரசியல் என்ன வேணா பண்ணுப்பா, நான் அதை கேட்கலப்பா. ஆனால் ஒயின் ஷாப் மூடாது. ஆனால் உன்னால முன்னா பாண்டிச்சேரி மாதிரி கொண்டு வா. இல்லையா? ஒயின் ஷாப் மூடாது. ஆனால் சரக்கு விலையை குறைக்க முடியாது. சரக்கு விலையை குறை. அதுக்காக குடிக்கிறவங்களையும் இலக்காரமாக பேசக்கூடாது. குடிக்காரங்கிற பட்டத்தையும் கொடுக்க. ஏன்னா அங்கெல்லாம் இந்திய குடிமானுங்க. ஒரே ஒரு ஒக்கே டைலாக் முடிச்சு விட்டான் பாத்தீங்களா? குடிக்கிறவனே யாரணமா பேசக்கூடாது. ஏன்னா நான் ஒரு இந்திய குடிமகன் என்றது வந்து இவர் சிட்டிசன். இவர் யாரு எந்த அர்த்தத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்றானுங்கன்னு தெரியல. ஜீவா ஒரு படத்துல, இந்த முகமடின்னு ஒரு படத்துல, அந்த நாட்டுல இந்த ரோட்டுல சம்வாட் ஏதோன்னு வரும். அந்த லிரிக்ஸ் எனக்கு ப்ராப்பரா தெரியல, தப்பா பாடிந்தா சாரி கைஸ். அந்த பாட்டுல வந்து காட்டுவாங்க இது மாதிரி, இது குடிச்சா நீ ஒரு டைரக்டர், அங்கதான் டைரக்டர் உருவாகும், அங்கதான் வந்து ஸ்டோரி டெல்லிங் ஆகும். அதோட டார்க்கர் சைடு பாத்தீங்கன்னா நிறைய தப்புகளும் நடக்குது. இப்போ ஒயின் ஷாப்னால வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க. நிறைய ஃபேமிலி கடை மட்டும் தான் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் இது வந்து டோட்டலி க்ளோஸ் பண்ணிட்டாரு. இது ரொம்ப பெரிய விஷயமா நான் பாக்குறேன். சிஎம் எல்லாம் போறாங்கன்னா நம்ம வந்து சிக்னலை வெயிட் பண்ணணும். பட் இங்க அப்படி இல்லை. அவர் வந்து அவருக்கான ஒரு பாதை அங்க செட் பண்ணிட்டு டிராபிக் போலீஸ் வந்து இந்த வழியும் உங்களுக்கு போயிட்டு இருக்கணும், சிஎம்மும் சைடு பை போகணும் அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காரு. நான் தன்னந்த நீ எல்லாம் நம்ம பாரு வேற லெவல் செய்க. திஸ் இஸ் வாட் we need. முன்னாடி இருந்த சிஎம், நம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல் சிஎம் ஸ்டாலின் அவர்களை வந்து நான் எந்த ஒரு குறை சொல்லல. பட் தீஸ் ஆர் ஹைலைட்டபிள் திங்ஸ். நானே வந்து நிறைய வாட்டி நின்று இருக்கேன் சிஎம் சார் எல்லாம் போகும்போது. தம்பி நில்லுப்பா, தம்பி இறங்கினாதான் முத்தம் கொடுப்பா அப்படின்ற மாதிரி, இந்த மாதிரி நில்லுங்க, வெயிட் பண்ணுங்க, சிஎம் சார் போயிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. ஆஃபீஸ்க்கே சில டைம்ஸ் எல்லாம் எனக்கு வந்து லேட் ஆயிருக்கு. ஐம் டெல்லிங் வாட் ஐ கான் த்ரூ. அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு புதுசா தானே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 1.5 வாரம் கூட ஆகல அந்த பதவியேற்றம் எடுத்து. தி சேஞ்ச் இஸ் ஆல்ரெடி ஹேப்பனிங் மேன். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். அண்ட் ஐ திங்க் வி காட் அ வெரி ஹம்பிள் அண்ட் டவுன் டு எர்த் சிஎம். இதனால உங்களுக்கு என்ன சிரமமா இருக்கு? இப்போ நல்ல நைட்டில் தூக்கம் வரும், நல்லா சம்பாதிக்கலாம், மெரிக்கலாம். அவரை போல காரில் போகிறது தான் இது. நாங்கள் கையெழுத்து போடுறதா பெரிய வேலையாது. நான் தான் கையெழுத்து போடுவேன். எதிரா இருக்காரா விஜய்? கையெழுத்து போடுவீங்களா கைத்து போடுவீங்களா? எதிரா இருக்காரா விஜய்? ஆமாம், குடிகாரன் தான் பெருசு. குடிகாரன் ஓட்டு வாங்கலைன்னா பரவாயில்ல.
லேடிஸ் ஓட்டு தான் உண்டா ஜெயிச்சுட்டு வரா. ஜெயிச்சிருவாரு உண்மையில ஜெயிச்சிருவாரு. ஐயா நீ வந்து பேசிய சப்போர்ட்டுக்கு ஆள் சேர்க்கிறாரு. பேசு ஐயா. குடிகாரன் ஓட்டு இல்லாம அவர் ஜெயிச்சிருப்பாரா? ஒரு லேடிஸ் போட்டா ஜெயிச்சிருவாரா? வா வா பேசி பேசி வா. வா 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 717 கடை மூடுது சார், அவ்வளோதான். தமிழ்நாட்டில் நல்லது தானே நாட்டுக்கு? நாட்டுக்கு நல்லதா? யோ நைட்ல தூக்கம் வராதியா? சப்போர்ட்டுக்கு ஆள் கூப்பிட்டா அவனே வச்சு செய்கிறான். நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சார். இப்போ இவர் 4 வருஷத்துக்கு கடை திறந்து வச்சு தானே வச்சுங்க. இப்போ 4 வருஷத்தில் இறந்துருவார் குச்சி. ஒரு ஓட்டு வேஸ்ட் ஆகுதுல்ல. 4 வருஷத்தில் இறந்துட்டா ஒரு ஓட்டு வேஸ்ட்டு தானே. அவரே கேட்குறாரு, நோ 4 வருஷம் நீ குடிச்சு இறந்துட்டேன்னா ஒரு ஓட்டு வேஸ்ட்டு தானே சொல்லுங்க, வேஸ்ட்டு தானே. ஓட்டு போட்டிருக்காரு, இப்போ போட்டிருக்காரு, இந்த 25ஆம் தேதி போட்டிருக்காரு. 4 வருஷத்துக்கு அப்புறம் இறந்துட்டா ஓட்டு வேஸ்ட். அந்த ஓட்டை வந்து கள்ள ஓட்டா போட்டுருவாங்க. இவர் ஆதார் கார்டு அப்படியே இருக்கும். அப்பேற்பட்ட ஸ்டாலின் ஐயா கூட இருந்தாரு. இந்த ஒன்சாவை பத்தி எதுவுமே பேசவே இல்லை, இருந்தாரு வச்சாரு. ஏன் ஸ்டாலின் சார் வந்து இதுல வந்து ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா, இஃப் யூ நோ அது வந்து ஒருத்தருக்கெல்லாம் நான் சொம்பு தூக்குற ஆள் இல்லை. ஓகேவா? நல்லது பண்றாருன்னா அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன், நியூட்ரலா இருந்துருவேன், அவ்வளவுதான். நான் எப்பவுமே பாலிடிக்ஸ்ல மட்டும் நியூட்ரல். அப்பேற்பட்ட ஸ்டாலின் ஐயாவே ஆக்ஷன் எடுக்கல அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரியுது. இவர் வந்து ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஊழல் போகுது, பாட்டிலுக்கு 10 ரூபா அது மாதிரி போகுது. இவருக்கு அதான் தேவையில்லைன்றாரு. அவருக்கு மக்களோட வந்து உயிர் மட்டும் தான் தேவைன்றாரு. மொத்த கடையும் மூடிட்டாலே போதும் சார், எல்லா குடும்பமே நல்லா இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கு சார்? இப்போ மூட்டுவாங்க போயில எங்கே போனேன் நான், நகரிக்கு போனோம் வாங்கினேன்னா. அவரை பார்த்தாலே தெரியுது, ரொம்ப குடிச்சு ரொம்ப இதாகிட்டு இருக்காரு. அந்த குடி தான் அது. இந்த குடிக்கிறதுக்கு ஒரு பிரியாணி இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டாருன்னு வைங்களேன், ஒரு உடம்புக்கு நல்லது. குடிச்சு என்ன ஆக போகுது? போதே ஆகும். ஒன்றும் அதில் யூஸ் இல்லைல்ல. வர இந்த காலத்தில் கடையெல்லாம் மூடி கொஞ்சம் ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடாக ஆக்குனா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ட்ரக்ஸ் ஃப்ரீ சொசைட்டி ஆயிடுச்சுன்னா, நான் முன்னாடி ஒரு வீடியோவில் நான் பேசியிருப்பேன் சிஎம் சாரை பற்றி பேசும்போது, நம்ம பசங்களுக்கு இருக்கிற டேலண்ட் யாருக்குமே இல்லை, அது வந்து வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ப்ரோ ரொம்ப கஷ்டமா இருக்குது. சாரிக்கே நைட்டு 10 மணிக்கு மேலே பிளாக்ல கடிக்கவே மாட்டேங்குது எங்கேயும். நேற்று பாரு மைக்கா ஓலன்ட்டு அம்பத்தூர் போகிறேன், அம்பத்தூரில் மைக்கா இல்லை, ஃபுல்லாக தடிச்சுக்கோ, தடிங்களாம் தோற்றுவாங்க. அங்கேருந்து சரி விக்னேஸ்வரன் வந்து அங்கே ஓடும் பார்த்தா அங்கேயும் மைக்கா ஓடல. சரி அங்கேருந்து காலியாகி நம்ம டிஎல்எஃப் பண்ண போனால் அங்கே பைப்படி அடிச்சு தோற்றுறாங்க. ஃபுல்லாக மைக்கா எல்லாமே ஒரே தடிச்சுக்கமா இருக்குது. மைக்கெல்லாம் என்னன்னு தெரியல மக்களே, யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. போட முடியல நம்மளால, நம்ம என்ன பண்றது? அதோ குடிமனு யோ வாயா ஒயின் ஷாப் இப்போ மூடுறாங்கல்ல, ஒயின் ஷாப் பற்றி ஒரு 2 வார்த்தை பேசி மக்களுக்கு நல்ல வேண்டுகோள். ஒயின் ஷாப் இங்க பார்த்து பேசியா? இரியா பேசுகிறேன், பேசியா? பேச விடுங்கயா, பேசி. ஒயின் ஷாப்பு மூடணும். ஒயின் ஷாப் மூடணுமா? அம்மா சம்பாரு எனக்கு காப்பு அப்படின்ற மாதிரி சப்போர்ட்டுக்கு ஆள் சேர்த்தா அவங்களே போட்டு சாணியால் அடிக்கிறாங்கடா. சும்மா இல்லை, சாணியால் அடிக்கிறானுங்க. லாங்கில் இருக்கணும், லாங்கில் இருக்கணும், பப்ளிக்கே இடைஞ்சிட இருக்கக்கூடாது. ஆனால் அவர் சொன்ன ஐடியாவும் நல்ல ஐடியா தான். லாங்கில் இருந்தால் அவங்க போகிறதுக்கே யோசிச்சு எதுக்குடா குடிச்சிட்டு அப்படியே பாதி பேர் மறந்துடுவாங்க. ஒயின் ஷாப்ல இல்ல ஒயின் ஷாப் மூடணும்னு சொல்றா போல. பெரிய ஒயின் ஷாப் வந்து நான் குடிக்கலடா, இன்னும் இருடா, திட்டாத அவசரப்பட்டு குடிக்கல. நான் ஏதாவது சும்மா எல்லாருமே கிசாங்க வந்தா இவரு வரா பாரு. இன்னொரு குடிமான் நீ ஒரு நம்ம ஒயின் ஷாப்பை பத்தி ஒரு 2 வார்த்தை பேசுற. ஒயின் ஷாப் மூடுறேன்றாங்க. அதை வச்ச கூட நோஸ் கட் குத்துறேன்னா தூக்கு போட்டுப்பான் அவன். சத்தியமா மூடுறேங்க. நானா கொஞ்ச நாள் உயிரோடு இருப்பேன், ஒரு 10 வருஷம் சேர்த்து உயிரோடு இருப்பேன், அவ்வளவுதான். போய் சாவுடா. அதெல்லாம் மூடுங்க. மூணுனாதான் ஒரு 10 வருஷம் உயிரோடு இருக்க முடியும். நல்லா பேசுறேன். ஒயின் ஷாப் மூட்டா நம்ம என்ன உன்னோட கஷ்டம் என்ன? ஒயின் ஷாப் மூட்டா உன் கஷ்டம் என்ன? அதெல்லாம் சொல்லி. கஷ்டம்லாம் இல்லைண்ணே, இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்பேன். கொண்டாட்டி செருப்படி தம்பி, சத்தியமா. அவள்தான் இது வேஸ்ட்ல ஒரு காணாவன் வருவேன் பாரு. குடிக்காதவன் நல்லவன் இல்ல, குடிக்கிறவன் கெட்டவன் இல்ல, கெட்டு போன லைஃப நினைச்சு குடிக்கிறான். ஐஃபையா வாழ்ந்தாலும் ஆடம்பரமா இருந்தாலும் குடிக்காதவன் மற்றவன் உயிரை எடுக்கிறான். ஏய் நீங்க எல்லாம் யோசிப்பீங்க, காரு பைக்கு வாங்கலாம், மைக்கா ஊட்டி கட்டிங்க போட்டு காரு மேல எடுத்துங்கலாம். நான் என்ன சொல்றேன், இந்த குடியை விட்டு திருந்துற வேலையை பாரு. ஓகேவா? நல்லா ஒரு வேலைக்கு போங்க, குடியை விட்டுருங்க தயவுசெய்து சொல்றேன்.
சரக்கு வந்து அடிக்கிறது தப்பா அப்படின்னா எஸ், அது என்னதான் லிமிட்டாக அடித்தாலும் நீங்கள் என்னதான் பண்ணாலும் கோயிங் ஆன் வந்து உங்களுக்கு வந்து இதுதான் ஆகும், உங்களுக்கு பிரச்சனை தான் உண்டாகும், உங்கள் உடம்புல வந்து பார்ட்ஸ் போகும். அண்ட் எங்கள் ஃபேமிலியிலே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஒன் ஆஃப் மை அண்ணா, லைக் என்னோட ரிலேட்டிவில் என்னோட பெரிய அண்ணா, அவர் வந்து இந்த ட்ரிங்க் ஹேபிட்னால ஹி லாஸ்ட் இஸ் கிட்னி அண்ட் எஸ், அவர் வந்து இப்போ உயிரோடு இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போகலாம். நம்ம நாட்டிலே நிறைய பேர் வந்து குடிக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் கொஞ்சமாக எடுத்தோன்னே அவங்க விட்டாங்கன்னா தே வில் கெட் சம் சிவியர் ரியாக்ஷன்ஸ். ஸோ அதனால் அவங்களால ஈஸியாக எடுத்தோன்னே விட முடியாது, பிகாஸ் இட்ஸ் அடிக்ஷன். ஸோ அந்த அடிக்ஷனை வந்து அவ்வளோ ஈஸியாக வெளியே வர முடியாது. வைன் ஷாப்பை மூடுறதால கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் இருக்குன்னா சில பேர் அவாய்ட் பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹெட் மாஸ்டர் நினைக்கிறேன், ஒரு ஸ்கூல் கிட்ட வந்து டாஸ்மாக் க்ளோஸ் பண்ணதுக்கு ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க சிஎம் விஜய் சார். அவரை க்ளோசிங் த டாஸ்மாக் இஸ் நாட் தட் மச் ஈஸியர் பண்ணிட்டார். 717 கடை, இது ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். அண்ட் எஸ், இதே மாதிரி நல்ல விஷயத்த நீங்கள் பண்ணிட்டே இருங்க சிஎம் விஜய் சார். நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம் நீங்கள் பண்ணுற விஷயத்தெல்லாம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் guys. So this is Cherry Short signing off from you. Bye guys.